வணக்கம் நேயர்களே, இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இணைந்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸை கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வரைக்கும் அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க. ஒரு பெரும் உழைப்பு அவங்களோட இருக்கு. அதில் பணியாற்றிய இயக்குநர்கள்ல ஒருவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அறக்கழகம் பத்திரிகையாளர் தவம் அவர்கள். இன்னொருவர் தமிழ்தாசன் அவர்கள். அவர் வர முடியல. அவர் அடுத்த நேர்காணல்ல அவரை சந்திக்கலாம். நேர்காணலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த நேர்காணல்ல இந்த டாக்குமெண்ட்ரியில ஒரு பெரும் உழைப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஒரு பயணம். தமிழ்நாடு மட்டும் இல்ல, கேரளா முழுவதும் பல இடங்களுக்கு பயணம் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ரியை பத்தி இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான உறவுகளை அந்த டாக்குமெண்ட்ரியில சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஏராளமான அவங்களுக்கு பொருளாதார சிக்கல்களும் ஏற்பட்டிருக்கு. கடன்பட்டு தான் இந்த டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்கன்னு சொல்லணும், ஓப்பனா சொன்னா. அதனால ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த கியூஆர் கோடு மூலியமா நீங்க அளிக்கக்கூடிய ஒரு சிறிய உதவி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிட்டு இந்த நேர்காணலை துவங்குவோம். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஆனா இது படம் வந்த பிறகு நல்லா இருக்குமான்னு தெரியல. படம் வந்து அது என்னமோ உண்மைதான். உச்சநீதிமன்றத்துல யார் யாரெல்லாம் இதை பத்தி பேசியிருக்காங்கன்னு சேனல் லிஸ்ட் வேற கேட்டிருக்காங்க. மீண்டும் என்னோட சேனலும் இடம்பெறும் நினைக்கிறேன். ஒன்னாவே போனேன். வாங்க, எப்போ வந்தீங்க? திருப்பரங்குன்றம் ஆவணப்படம், அதாவது தமிழ்நாட்டுல, அதாவது இந்தியாவிலேயே முக்கியமா தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்கள் இந்துக்களுடைய உறவு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு உறவா இருக்கும். அதை நீங்க வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? இது எப்படி இதை நீங்க ஆரம்பிக்கணும்னு முதல்ல நினைச்சீங்க? ஒரு பத்திரிகையாளர் தினமும் ஒரு வீடியோ போட்டு போயிட்டே இருக்கலாம், எதுக்கு இந்த வேலை அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்து உங்களுக்கும் இஸ்லாமிய நண்பர்கள் இருப்பாங்க. இதை கூட இப்போ சொல்லும்போது இஸ்லாமிய நண்பர்கள்னு சொல்லி வெளியே சொல்ல வேண்டியிருக்கு. எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க. என் கிளாஸ்மேட் ஹக்கீம் நோட்டில் இருந்தேன். அவெல்லாம் என் வீட்டில் வந்து ஒன்று சோறு சாப்பிட்டு, எங்கள் அப்பா அம்மான்னு கூப்பிட்டு, அவன் மாமா மச்சான்னு கூப்பிட்டு, இந்த மாதிரியான நிறையா உறவுகள் இருக்குது. உதாரணமாக நாயக்க சமூகத்துக்கு ஒரு உறவு முறை வரும், முக்குள சமூகத்துக்கு ஒரு உறவு முறை வரும். இது உறவு முறையாக மட்டும் இருக்கே தவிர இந்த மதம் சார்ந்த யாருக்காது, குறிப்பாக விளம்பின மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோயிலையும் தர்காவையும் எதிர்வரை பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ் கோயிலுக்கு போய்டுன்னு சொல்லுவாங்க, அல்லாஹ் கோயிலுக்கு போய்ட்டு வந்தப்பான்னு சொல்லுவாங்க, போய் மந்திரிக்கு போய்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது சாதாரண சொல்லலாம் கிராமங்களில். இப்போ இருக்கிற இடத்துல திடீர்னு வந்து திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்க இஸ்லாமியர்கள் வந்து திருப்பரங்குன்றம் மலையவே ஆக்கிரமிச்சிட்டாங்க. அவங்க வந்து அந்த புனிதத்தை கெடுக்கிறாங்க, ஆடு ஒளி வெட்டுறாங்க. இது வந்து முழுக்க இந்துக்கள் வந்து இதை குறிப்பாக முஸ்லீமுக்கு வந்து தீவிரவாதிகள், அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு போகணும்னு சொல்லி இந்த உரையாடல்கள் எங்களுக்கு ரொம்ப குறிப்பாக மதுரையில் புதுசாக இருந்துச்சு. சரி, ரைட்டு, நம்ம போகிற போக்கில் அதை மறுத்தரலாம், கிரவுண்ட் அப்படி தான் இருக்குன்றதுல எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். ப்ரூவ் பண்ணணுமே, இதுக்கு ஆதாரம் வேணும் இல்லையா? ஏன்னா எதாக இருந்தாலுமே மெட்டீரியல் தான் நம்ம முக்கியம். ஆமாம், அந்த அடிப்படையில் எங்களுக்கு தோணும்போது சரி, உண்மையில் இன்னொரு விஷயம் என்ன உங்களுக்கு தோணுச்சு, ஒரு சாட்சி. இது வந்து எல்லாருக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கும். இப்போ உங்களுக்கு நமக்கு என்ன ஒரு ஐடியாலஜி இருக்குது, நமக்கு ஏதாவது முத்திரை ஊற்றுவாங்கன்றது மாட்டுக்கிட்டல. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு சாட்சி மனநிலையில் முன் முடிவின்றி ஏதாவது ஒன்று செய்யணும், அது வந்து அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுடணும்னு ஒரு ஐடியா பண்ணோம். அப்போ நாங்கள் அணுகுனது யாருன்னா, இந்த ஆய்வுகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு ஆய்வு வந்து என்னென்னா, அந்த வலதுசாரிகள் இருக்காங்க இல்லையா, இந்துத்துவ சக்திகள் இருக்காங்களா, அவங்கள நாங்கள் அணுகணும். நீங்கள் உங்கள் கேள்விகளை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய நியாயவாதங்கள் எல்லாத்தையும் முன்வைங்க, உங்களை பதிவு பண்ணுறோம். டாக்குமெண்ட்ரி சொல்லிட்டே பண்ணோம். அதில் உண்மையில் இந்த நிமிடத்தில் வந்து சோலைக்கண்ணன் அவர்களுக்கு இந்து மக்கள் கட்சியுடைய மதுரை பொறுப்பாளர் சோலைக்கண்ணன் அவர்கள் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். ஏன்னா அவரே இந்த படத்தை அவரோட முக்கியமான பார்ட்டி. ஏன்னா அவங்க தரப்பு நியாயங்கள் ஒன்று இருக்குல்ல. அவர் தான் இங்க வந்து போஸ்ட் சிக்கந்தர் மலைன்னு போஸ்ட்லாம் ஓட்டுனாங்க அப்படின்லாம் அந்த வீடியோல பேசக்கூடியவர். ஓ சரி சரி. அங்க கூட நான் என்ன கொஸ்டின் கேட்டிருப்பேன், சிக்கந்தர் மலை யாசா சொன்னு கேட்டிருப்பேன். அது கூட எதுக்கு நான் யாருன்னு சொல்லணும்ல, அதுக்காக தான் கொஸ்டின். மற்றபடி அவரை வந்து இடமறிக்கிறதுக்கு அதை கிடையாது. இல்லை அங்கே வந்து போஸ்ட் அடிச்சு ஓட்டினாங்கன்ற சொல்கிறேன். அப்போ இதான் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுங்கிற இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது. சிக்கந்தர் மலை இஷ்யூன்னு சரி இப்போ சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு போய் பார்த்தா கிரவுண்டில் என்ன வருது, ஹிஸ்ட்ரியாக என்ன இருக்குது அப்படின்னு முதல்ல ஆய்வு பண்ண பார்த்தேன். பல்வேறு நூல்களையும் சரி, குறிப்பாக இந்த படத்துக்கு பெரிய பெருதவி செய்த, ஹிஸ்டாரிக்காக பெருதவி செய்த ஐயா சாந்தலிங்கம் அவர்கள், தொழிலறிஞர். அவர் தான் இந்த படத்தோட இன்னொரு ஏரியா, குறிப்பாக வரலாற்று ஏரியாவை கூட இட்டு நிரப்பியது, உள்ளபடி சொன்னது யாருன்னா அது அவர் தான். அப்போ சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடலான்னு பார்த்தா, இது கிட்டத்தட்ட போகர் 7000 அப்படிங்கிற போகருடைய பாடல்களையே கிட்டத்தட்ட 12-13 நூற்றாண்டு நினைக்கிறேன், அதுலயே குறிப்பிடப்பட்டிருக்கு சிக்கந்தர் முனிவர். அது ஏன் அது கூப்பிட்டா என்ன கூப்பிடல, பஸ்ல கூட சிக்கந்தர் மலை டிக்கெட் எடுத்துட்டு போட்டோம், ட்ரெயின் டிக்கெட்ல இருக்குது. இவங்க என்ன சொல்றாங்க, அப்படி இவங்க பதிகிறாங்க அப்படிங்கிறாரு. இப்படி சிக்கந்தர் பதிகிறாங்க, திருப்பரங்குன்றம் மலைங்கிறத மறைச்சு, முருகன் மலைங்கிறத மறைச்சு பதிகிறாங்கன்றாரு. பதிகிறது அப்படி இல்லை. ஆல்ரெடி இந்த இவங்க தீபத்தூன்னு சொல்றாங்க இல்லையா, தீபத்தூனும் அல்லது சர்வைகள் சொல்றாங்களா, அந்த சர்வைகள் டிபார்ட்மெண்ட்லேயே 1899 வெளியீடுகளே இருக்குது. திருப்பரங்குன்றம் போடாம சிக்கந்தர் மலையிலே இருக்கு.
இந்த படத்தில் அதையும் பதிவு பண்ணி பாருங்க. சிக்கந்தர் மலை 2 சர்வேகள் இருக்குன்னு போட்டிருப்பாங்க. ஆக ஹிஸ்டரி இருக்குது, அதே போல் சர்வே டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குது. சரி ஓகே, இதெல்லாம் வரலாற்று ரீதியாக அறிவுஜீவிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு மட்டும் புரிய வைக்க பேசலாம்னு வச்சுங்க. கிரவுண்டில் எப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு பயணம் பண்ண ஆரம்பித்தோம். அந்த பயணத்தின் விளைவாக அந்த உள்ளூர் மக்கள் எப்படி இருக்கான்னு பார்த்தா, அந்த உள்ளூர் திருப்பூரில் வாழ்ற ஒரு மக்களை நாங்கள் இங்கே வந்து சாதாரணமாக சிக்கந்தரையா நல்லா கேட்பாரு, மந்திரிச்சு விட்டால் நல்லா உடம்புலாம் சரியாயிரும் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணுறாங்க. இங்கே இப்போ திருப்பூர் மக்கள் எல்லாரும் முருகனை மட்டும் வணங்கலை, சிக்கந்தருக்கும் போய் வணங்குறாங்க. ஆமாம் ஆமாம், அதில் என்ன குழப்பம்? வணங்குறது மட்டும் இல்லை, அதுக்கு ஆடு ஒளி சேவல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான வரலாறு இந்துக்கள் அந்த வழியை தானே இந்துக்களும் போய் அங்கே போய் பழியிடுறாங்க. உதாரணத்துக்கு சேவல் பழியிட்டதா 75 முதியவர் ஆறுமுகன்ற நபர் பதிவு பண்றாரு. நாங்க போய் எங்க அம்மா எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம போய் சேவல் வந்து பழியிட்டு இருக்கான்னு சொல்றாரு. நான் வேற எங்க போறது? திருப்பூர் கோயிலுக்காரு, திருப்பூரத்தில் இருக்கிறவரு பூர்வீக குடி, இவங்க பாயிண்ட் அப்படி சொல்லணும்னாக்க இந்து அவர் பதிவு பண்றாருல. இப்ப இவங்க பண்ண வேலையில அங்க பலியிடுறதுக்குன்னு ஒரு தொழிலாளர் இருந்தாரு. ஆமா, அவர் பொழப்பே போச்சு. அதை விட அதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, அங்க சவரம் செய்யக்கூடியவர்கள் சவரம் செய்யறாங்க. சவரம் மொட்டை எடுப்பாங்க, அந்த சிக்கந்தர் மலை போய் மொட்டை எடுப்பாங்க. கீழே எப்படி முருகங்களை மொட்டை எடுக்கிறாங்களோ அதே கல்ச்சர் தான் மேலே போய் மொட்டை எடுக்க கல்ச்சரும். அதாவது இந்துக்கள் முஸ்லீமே மொட்டை எடுப்பாங்க. அவரு காலங்காலமாக பரம்பரையாக சவரம் செய்யக்கூடியவர், மொட்டை எடுக்கவர். அவர் சொல்றாரு, எனக்கு வயசு 75, நான் கிட்டத்தட்ட எனக்கு வேலை நாள் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா பாடம் பண்ணியிருக்காங்க, இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேலேயும் சிக்கந்தமலையும் ஆடுகள் வெட்டுவாங்க, கீழே வெயிலாட்டாமன் கோயிலையும் ஆடுகள் வெட்டுவாங்க, கருப்புசாமி கோயிலையும் ஆடுகள் வெட்டுவாங்க. கொஞ்ச காலமாக ரொம்ப காலமாக எனக்கு முருகன் மட்டும் வெட்டினது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பதிவு இருக்குல்ல. சரி, முருகனுக்கு வெற்றிக்காலம் இல்லையான்னு சொல்லி பார்த்தா குறவர் சமயத்தோட ஒரு குறவர் சாதி அமைப்பு ஒருத்தர் அவர் சொல்றாரு, வள்ளி மக்களுடைய குடிமக்கள் நாங்க, இந்த ஆடு ஓலை வெட்டுவது என்பதை தடுப்பது என்பது எங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையா நாங்க பாக்குறோம். முஸ்லீமை விடுங்க, எங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை. ஏன்னா நாங்க இப்போ வரைக்கும் இந்துக்களே சொல்றாங்க, இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க நாங்க ஆடு ஓலை வெட்டிக்கிட்டு இருக்கோம்னு அவர் ஒரு முருகன் சிலையை காட்டுறாரு. அந்த முருகன் சிலையை பாத்தீங்கன்னா மீசை மீசியா இருக்குது, வேல் வச்சு பயங்கரமா அடிக்கிறாரு. இதுதாங்க எங்க முருகன், இவங்க தாங்க பூனலை மாட்டி விட்டு மீசை வலிச்சு விட்டு ஒரு முழு ஆக்கி விட்டாங்க அப்படின்னு அவர் குற்றம் சாட்டாரு. இது இஸ்லாமிய சொன்னா பரவாயில்ல, இந்துக்கு சொல்றாங்க. குறவர் அமைப்புங்கிறது இந்துவா முஸ்லீமா? ஆமா, அவர் அப்படி சொல்றாரு. சிக்கந்தர் மலை நீ கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம யோசிக்கும் போது என்னன்னா, ஒரு பக்கம் டிராவல் பண்ணும்போது இந்த ஜீவட்டோட ஒருத்தர் எம்பி, திமுக எம்பி அவர் தங்கப்பாண்டியன் அவர் சொன்னாரு, எங்க கூட்டத்துக்கு போய் சிக்கந்தர் மலையான் கூட்டம் சொன்னார். என்ன அது சிக்கந்தர் மலையான் கூட்டம்? பிரபல கலரில் ஒருத்தர் இருக்காரா? சொல்றது புரியுதுங்களா? சிக்கந்தர் மலையான் கூட்டங்கன்னு ஒரு பிரபல கலர் ஒரு குழுவுக்கு பேர் இருந்திருக்கு. சரி, இது என்னன்னு போய் ஆய்வு பண்ண போகும்னா, சின்ன வகைக்குளம்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கே போயிட்டோம் நாங்கள். அங்கே போய் பார்த்தா எங்க சிக்கந்தர் மலையான் கூட்டம் யாருங்கன்னு கேட்டோம். அவன் பார்க்கவும் சிக்கந்தர் மலையான் கூட்டமா, அந்த அவங்க தான் என் மச்சனைங்க தான், நாங்கள் தான் பொண்ணு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த மக்கள், அங்கே உள்ள மக்களை அந்த ஆசிரியர், இப்பயும் அந்த ஒரு இளமையான ஆசிரியர் செவி வழியாக பல செய்திகள் அவருக்கு பரிமாறப்பட்டிருக்குது. சிக்கந்தர் மலையான் கூட்டம் நாங்கள் தான். அது என்ன பேர் காரணம்னா, நாங்கள் வந்து காலங்காலமாக அந்த சிக்கந்தர் முனிவர், இஸ்லாமிய முனிவர் அங்கே வந்து அடக்கமாக இருக்காரு, அதை பாதுகாப்பதற்காக எங்களை காவல்காரங்க அங்கே நியமிச்சிருந்தாங்க. அதுக்கு மட்டும் இல்லை, திருப்பூர் காவல்காரத்துக்கு நாங்கள் தான். அதன் விளைவாகவே அந்த சிக்கந்தர் மலையான் கூட்டம் பேரே எங்களுக்கு மறி வந்துருச்சு அப்படிங்கிறாரு. அதை தாண்டி இன்னொன்று சொல்றாரு, பெரும்பாலும் முக்குளத்தோர்னா இஸ்லாமியர்களை மாமச்சன் கூப்பிட வழக்கம் பார்த்துருப்போம். ஆனால் வந்து இவர்கள் எங்களுக்கு பங்காளிகள்ன்றாரு. சிக்கந்தர் மலையான் அந்த இஸ்லாமியர்களை எங்களுக்கு பங்காளிகள்ன்றாரு. அதற்கு அவர் சொன்ன செய்தி தான் அதிர்ச்சியாக இருந்தது. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வந்து கடைசி மன்னர் சிக்கந்தர் மதுரையாண்ட வந்து எங்கள் பிரம்ம கலர் பொண்ணு மேலே ஆசைப்பட்டுறாரு. அதை நாங்களும் அன்றைக்கி அதிகாரத்துக்கு முதல்ல சம்மதிச்சு பொண்ணாக கொடுத்துட்றோம். அதுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. பிரம்ம கலர் பொண்ணு சிக்கந்தருக்கு. சிக்கந்தர் முடிவாக சொல்லலை, சிக்கந்தர் கடைசி ஆண்டு. சிக்கந்தர் ரெண்டு ஆள் இருக்காங்க, போட்டு குழப்பிக்க வேண்டாம். கடைசியாக மதுரை ஆண்டு சிக்கந்தர் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பொண்ணு எடுத்து குழந்தை பிறந்துடுது. ஆனால் அவர் கொல்லப்பட்ட பிறகு மூத்து குழந்தை பிறந்துடுது. அந்த குழந்தை பிறந்தது முஸ்லீமா மாறிடுது, ஏன்னா அவருக்கு பிறந்ததுனால. ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறாங்க. பிரம்மல கலர்ல திருமணம் முடிக்கிறது சாதாரண விஷயம். ஆமாம், சரிங்களா? அவங்க அதுக்கு குழந்தை பிறகுது, அது இந்துவா மாறுது. அப்போ இங்கே உள்ள இஸ்லாம், திருமணங்கால இஸ்லாமியர்கள் என்பது மூத்த குழந்தை அவருக்கு பிறந்ததுனால எங்களுக்கு அவர் பங்காளின்றாரு. ரத்த உறவை சொல்றேன் நான். இதுவும் வெளியே வருது. சரிங்களா? சிக்கந்தர் மலையான் கூட சொன்னா நாங்களும் தான் ஒப்புக்கிறாரு. இப்படி ஒரு சம்பவம். அப்புறமா சரி, மக்கள்கிட்ட எப்படி இருக்குது கிரவுண்டில் சிக்கந்தர் மலை சாமிங்களை எப்படி பார்க்குறான்னு சொல்லிட்டு சிக்கந்தர் சாவடின்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு போகிறோம். பேரே சிக்கந்தர் சாவடி, ஊருக்கு பேர் மதுரை மாநகர், புரியுதுங்களா? அங்கே போய் பார்த்தா ஒரு காளியாத்தாவுடைய கோயில் பூசாரி அவங்க.
அந்த அம்மாட்ட போய் இந்த சிக்கந்தன் சொல்கிறாங்களே எப்படி மாதிரி ஹிஸ்ட்ரி என்னன்னு கேட்கும்போது, ஏங்க இந்த ஊரே சிக்கந்தர் சாமியோட இதுதான், பூர்வீக குடிகள் முஸ்லீம் தான், அவங்களுக்கு முதல் மரியாதை எல்லாம், அதுக்கப்புறமே காளியாத்தா மாரியாத்தா கருச்சாமி எல்லாம்ன்றாங்க. சொல்கிற வார்த்தையை கவனிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிக்கந்தர் மலையில் நாங்கள் வந்து பெரும்பாலும் வேண்டிக்கிறோம், எங்களுக்கு நல்லா செய்கிறாருல்ல, அதெல்லாம் குலதெய்வமாக நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், முஸ்லீமாக இருந்தாலும் அதே எங்களுக்கு குலதெய்வங்கிறாங்க. அந்த இதுக்கு பாக்கிய ஓதாமல் இங்கே எதுவும் நடக்காது அந்த மதர் லாங்குவேஜ்ல. இப்ப இந்த சந்தனக்கூடு விழா நடக்கும், அதே நேரத்துல முருகன் கோவில்லையும் அடிக்கடி விழாக்கள் நடக்கும். இவங்களுக்கான இந்த விழா நடக்கும் போதுக்கான உறவு முறை அதுதான் அந்த சிக்கன் இதையே ரெண்டுமே கண் பண்ணிடுவோம். அங்க என்னன்னா சிக்கன் அங்க ஒரு விழா நடந்துச்சுனாக்கா, குறிச்சாங்க காளியத்தம்மா கோவில் கருசாமி விழா இருக்குது, அதுக்கு விழா எடுக்கிறதா இருந்தா முதல்ல சிக்கந்தர் சாமிக்கு அந்த சமாதிக்கு போய் பூ வச்சு சக்கரை வச்சு பாத்தியா ஓதிடுத்தேன், அந்த கொடையை தூக்குறது, அந்த கொடி அந்த பிறை கொடி ஏத்தின பிறகு இந்து சாமிக்கு கிளப்புறாங்கன்னா பாத்துங்க. முதல் மரியாதை யாருக்குன்னா இஸ்லாமிக்கு தான் அவங்களுக்கு. இன்னமும் எல்லாம் இப்பயும் சொல்றேன். அதை தாண்டி அந்த சிக்கந்தர் சாமிக்கு வந்து நேர்ந்துக்குவாங்க எல்லாருமே, குழந்தை பிறக்கலாம் நேர்ந்துக்குவாங்க. கிட்டத்தட்ட ஒரு இப்ப நான் கண்கூட பார்த்தது வந்து 5 பேர் குழந்தைகள் வந்து நேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தவங்க என்ன பேரு? சிக்கந்தர். ஒரு இந்துக்கு சிக்கந்தர் ராஜா, சிக்கந்தர் ராஜா அது கோனார் சமூகத்தை சேர்ந்தவங்க, இன்னொரு ஆலமுடியா சார்ந்த சேர்ந்தவங்க, அவங்களை பார்க்க முடியல, அவருக்கு பேர் சிக்கந்தர். சிக்கந்தர் மட்டுமே, ராஜாவும் இல்லாம. ஒரு நீங்க நீதிமன்றம் என்ன சொல்லுது, சிக்கந்தர் மலை என்று அழைக்கக்கூடாதுன்னு தடை வச்சிருக்கு. அது அவங்க எந்த ஆதாரத்துலன்னா நமக்கு தெரியாது, அதை நம்ம விமர்சிக்க விரும்பல. ஆனா இப்ப சிக்கந்தர் ராஜான்னு ஒருத்தர் பேர் வச்சுட்டாங்கல்ல, உனக்கு நீ ஒரு இந்து சிக்கந்தருக்கு உனக்கு பேர் வைக்கக்கூடாது, உனக்கு தடை வைக்கணும்னு சொன்னா நடக்குமா? எப்படி நடக்கும்? அது சரியா? நீதிமன்றத்துக்கு என்ன பதில் சொல்லணும்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இது அவங்களுக்கு பார்வைக்கு விடுகிறேன். அப்போ சிக்கந்தர்னு ஒரு இந்து பேர் வச்சிருக்கேன், அந்த சாமிக்கு பூஜை பண்ண பிறகு ஆரம்பம் பண்ணுறேன். திருப்பவனத்துலேயும் அதே நிலை தான். அப்போ சிக்கந்தர் மலை என்று அழைக்கக்கூடாது என்று யார் போராடினா கேள்விக்கு பதில் இல்லை. அப்படி ஒரு ஹிஸ்ட்ரியாக போய் ஒன்று எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடு கோழி பலியிடக்கூடாது, புனிதம் கெட்டுவிடும். சரி, உண்மையை முருகன் அசைவமாக சைவமாக ஒரு ஆய்வுக்கு போனோம். திருமுருகாற்றுப்படைக்கு போனால் ஐயா சாந்தலிங்க வாயாலே பதிவு பண்ணுறாங்க. அது 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வந்து முருகன் வந்து சைவமாக மாற்றப்படுகிறார், சுப்பிரமணியாக வந்த பிறகுதான் மாற்றப்படுகிறார் என்ற ஒரு வரலாற்று பதிவு செய்கிறார். அதுக்கு முன்னாடி செம்மறி ஆற்று ரத்தத்தை கலந்து நெய் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க யாருக்கு? முருகனுக்குன்னு. அதை இப்பயும் கேரளாவில் பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் குறவ மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த போட்டோவும் இப்போ பண்ணுற போட்டோவும் அனுப்பிச்சிருக்கேன். அப்போ முருகன் ஒரிஜினல் அவர் வந்து யாருன்னா அசைவம் தான் வரலாற்றிலே நிறுவுறாங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு பன்றி வெட்டக்கூடிய பழக்கம் கூட இருக்குது, இன்னைக்கு இருக்கு. அப்போ புனிதம் சொன்னீங்களா, முதல் வார்த்தை பயன்படுத்திங்களா, புனிதம் யாருக்கு எடுத்தது, எங்கே கெடுக்கப்பட்டது? வரலாறும் அப்படித்தான் சொல்லுது. இன்னும் சொல்ல போனால் திருப்பரங்குன்ற மலையே சிவனுக்குரிய மலை, அது ஒரு குடவரை கோயில். குடவரை கோயில்னா அங்கே ஆகமம் பொருந்தாது. ஆகமன்ற லாஜிக் குடவரை கோயில் எதுவுமே அதுவும் வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய ஒரு கோயில். அது ஆகமத்துல வடக்கு வரையே வராது. ஆகமம்னாலே உருவாக்கப்பட்டு குடவரை இல்லாம உருவாக்குறாங்களே அந்த கோயில் தான் ஆகம கோயில்னு சொல்லுவோம். அப்ப சிவன் கோயில் அது உலகம். அங்க வள்ளி தேவியானோட அங்க கிடையவே கிடையாது. குடவரை சிங்களதா இருக்காது முருகங்க. குடவரை பார்த்தீங்கன்னாக்க சென்ற சிவன் இருப்பாரு, சைடில் 2 கிளை தெய்வங்கள் இருக்கும்ல, அது போல ரைட் சைடில் ஒரு இடத்துல ஒரு முருகன் சிலை இருக்கு. அந்த முருகன் சிலைக்குத்தான் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் 3ஆம் படை வீடுன்னு கொண்டு போயிருக்காங்க. இதுவும் வரலாற்று திருப்பு அல்ல, வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றது. சாந்தலிங்கா நிறுவுறாரு. இப்ப நம்ம நீதிமன்றத்துல இருந்து எல்லா இடத்துலயுமே எல்லா ஆதாரங்களையுமே கொடுக்குறோம். ஆனா அவங்க வெறும் ஒரு புகைப்படமா அதை வச்சே அவர் தீர்ப்பும் கொடுத்துடுறாரு. இப்ப நம்ம என்ன கேட்கணும், மறுபடியும் இப்ப நான் கேட்கல, இந்த இந்துக்கள் அந்த அமைப்பு, இந்து முன்னணி அமைப்பு என்னன்னா, நீங்க இதை விட்டு கொடுக்கலாம்ல, பெரும்பான்மையா இருக்கு, பார்த்திருப்பீங்க. ஆமா, அவரே சொல்லுவாரு பெரும்பான்மையாளர்கள் விட்டு கொடுக்கலாம்ல அப்படின்ற அந்த கருத்தும் அந்த இடத்துல அதிகமா பரப்பப்படுது. அது தீப தூணா இருந்தானே, கல் தூணா இருந்தா அவங்க கேட்கறாங்கன்னா விட்டு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு வருது. இப்ப அதை பற்றி தெரியாத மீண்டும் அதே கேள்வி தெரியாதவர்களுக்கு ஆமா இதை விட்டு கொடுக்கலாம், இது ஏன் பஞ்சாயத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு பார்வையும் வருது. ஒருவேளை விட்டு கொடுத்தா அதுக்கு அடுத்து அங்க என்ன நடக்கும்? நல்ல கேள்வி. இப்ப விட்டு கொடுத்தா என்ன, மேலே ஏற்றினாங்க, ஏற்றாமல் இருந்தாங்க ஏற்றணும்னு சொல்கிறது. இவங்க சொல்லக்கூடிய ஆகம விதியிலேயே எந்த மலையிலாவது ஒரே மலை 2 இடத்துல தீபத்தை வளர்க்கறத பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு எந்த மலையும் கிடையாது. இது இல்லை. இன்னொன்று தீபமேற்று என்பது சிவனுக்குரிய வழிபாடு, அது இன்னொரு டாபிக், இன்னொரு டிபேட் வச்சுக்கோங்க. திருவண்ணாமலை யாருது? சிவன் தலம், சிவன். அதே போல திருவண்ணாமலை தீபமேற்றக்கூடிய முறையுமே சிவன் தலங்கிறனால அங்கே தீபமேற்றாங்க, முருகனுக்கா எதிர கிடையாது.
அது வேற டிபேட்னு வச்சுக்குவோம். வரலாற்றில் அது இன்னொரு அது ஒரு வழி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ தீபத்தூண் அங்கே போய் அங்கே ஏற்றினா என்னன்றாங்கல்ல, அது மக்களோட உரிமைன்றாங்கல்ல. ஓகே, அது தீபத்தூண்ன்றதுக்கான ஆதாரங்கள் யார் கொடுக்கணும், யார் வழக்கு போகிறாங்களோ அவங்க தான் கொடுக்கணும். இதுவரை எதுவுமே கிடையாது. அது ஒரு ஜெயனரி கல்லுங்கிறாங்க, ஒரு கிரானைட் டோனுங்கிறாங்க, சர்வே கல்லுங்கிறாங்க. ஆதாரம் தமிழ்நாடு அரசு கொடுக்கலன்னு இந்து அரசு கொடுக்கலன்னு சொல்லி அவங்களே குற்றம் சாட்டுறாங்க. இதுதான் வழக்கறிஞர் வாஞ்சினா அதுக்கு லீகலாக பதில் இருப்பார். அது அவருக்கு பார்வைக்கு விட்டுருந்துச்சுங்க. அப்போ அங்கே போய் தீவிரமேற்றது நோக்கம் இல்லை. அது எங்கே தர்காவுக்கு சொந்தமான இடத்து இருப்பதாக நம்பப்படுகிறது. ஏன்னா அதை என்ன சர்வே பண்ணவும் இல்லை. ஆனால் 1923 தீர்ப்பு என்ன சொல்லுது, மொத்த ஹில்ஸும் அந்த டாப் ஆஃப் ஹில்ஸ் அந்த சிக்கந்தமலை இருக்கக்கூடிய அந்த மொத்த ஹில்ஸும் வந்து தர்காவுக்கு சொந்தம்ன்றது. ஆனால் அளக்கப்படவில்லை. அப்போ அந்த தர்கா பக்கத்தில் இருக்கிற தீபத்தூணை தான் ஏற்றுவங்கிறதுக்குல்ல இது. அப்போ இது என்ன நோக்கம்னு புரிஞ்சுக்க முடியும். தர்கா இருக்கிறதுனால சொல்கிறோம். சரி, தர்கா இருக்கு, நானே தர்கா எங்களுக்கு அந்த உரிமை தான் சொல்கிறாங்கல்ல. அப்படின்னா ஹச்ராஜா ஏன் ரிமூவ் த தர்கான்றாரு? எப்படி பாபர் மசூதியை வந்து ரீலோகேட் பண்ணாங்களோ அதே போல் இந்த தர்காவை ரீலோகேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது, அயோத்தியாக அதை மாற்றிடுவான்னு சொல்லுது. ஏன் அதாண்டா ஆரம்பமேன்னு ஆரம்பிக்கிறாரு ஹச்ராஜா. இப்போ நோக்கம் என்னன்னு தெரியுது இல்லை. அப்போ இவங்களுக்கு வந்து தீவிரமேற்று நோக்கம் அல்ல, தீவிரமேற்று நோக்கம் கலவரத்தையை பற்ற வைப்பது அவங்க நோக்கமாக இருக்கிறது. இதை வந்து நானும் ஒரு முடிவுக்கு வரல, ஒரு ஐடியாலஜிக்கெல்லாம் முடிவுக்கு வரல. கிரவுண்ட் ரிப்போர்ட்டை பார்க்குறோம், ஆய்வு பண்ணுறோம், வரலாற்று ரீதியாக ஆய்வு பண்ணுறோம், பக்தி ரீதியாக ஆய்வு பண்ணுறோம், ஆகம ரீதியாகவும் ஆய்வு பண்ணுறோம். ஆகம அறிஞர் சக்திவேல் முருகாண்டி இதை பற்றி உறுத்து பேசுகிறோம். அவர் சொல்கிறார் அது ஆகம கோயில் இல்லைங்கிறாரு. இப்படி எந்த பக்கம் போனாலும் கேட்ட போடுற மாதிரி இருக்குது, உண்மை இல்லாமல் இருக்குது. அப்போ நாம் சொன்னால் கேட்க முடியாது. நமக்கு ஒரு ஐடியாலஜிக்கு முத்திரை ஊற்றுவாங்க. மக்கள் சொல்லட்டுமே சொல்லிட்டு அவங்க பார்வைக்கு விடும்போது இந்த தீபத்தூண் பிரச்சனை என்னவா மாறுதுன்னா, அவங்களுக்கு அதை பற்றி திருமணம் வந்து அதை பற்றி கவலை அடையாதுங்க. இவங்க தாங்க சொல்கிறாங்க, உள்ளூருக்காரன் ஒருத்தனாவது அந்த தீவிரம் ஏற்றணும்னு சொல்லிட்டு பிஜேபி அதிமுக கட்சிக்காரர் தவறுங்கிறத குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இப்போ அங்கே வந்து அங்கே ஒரு 10-20 பேரை தத்தெடுத்துட்டாங்க கட்சிக்காரங்களை, அதிமுக பிஜேபிக்காரங்க இந்து முன்னணிக்காரங்களை. அதுவும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அதுக்கு ஒரு அரசியல் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி மோடியோட வந்து இருக்காருன்னு வச்சுங்க. அப்போ சரி, அது ஓகே. அங்கே அந்த தீவிரம் மக்கள் உரிமைன்னு சொல்கிறாங்களே, பக்கத்தில் தர்கா அந்த கல்லத்தி மரத்தில் தர்கா கொடி இருக்குல்ல, அந்த கொடியை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது யார் ரிமூவ் பண்ணாலும் இப்போ வரையும் ரகசியமாக இருக்குது. சரி, அந்த கொடி ரிமூவ் பண்ணது யாருக்கான்னு யாரை பதில் சொல்லணும்ல. தர்கா சொந்தமான இடத்துல காலங்காலமாக 8 வருஷம் சந்தனக்கூடு கொடி தூக்கிட்டாங்க. இப்போ கொடி கிடையாது, முடிஞ்சிச்சு. அதுவும் நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கு. அந்த கொடி ரிமூவ் பண்ணாங்க. அதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க இந்த இந்து முன்னணி? அந்த ஆவண படத்துலயுமே கொடி ஒரு அடி மேல பறந்தா என்னங்க பிரச்சனை, இல்ல எங்களுக்கு கொடி பறக்கிறதா பிரச்சனை. அது யார் சொல்றது? இந்து மக்கள் சொல்றாங்க. அதை ஒரு ஆடியோ அப்படி கொடி பறக்கணும்னு சொல்றாரு, இன்னொரு ஆடியோ பெரும்பான்மை விட்டு கொடுத்து போனாங்கிறாரு. அப்ப இந்த பியூரோகிரசிலையும் வந்து என்ன மாதிரியான ஒரு சிக்கல் இருக்குங்கிறத பார்க்கணும். அரசு நிலைப்பாடு இருக்கிறது, கோல்ஸ் நிலைப்பாடு இருக்கிறாங்க. இப்போ இந்த சிக்கலும் சேர்த்து அப்போ ஒரு நோக்கம் தீபத்தூண் நல்ல தீபமேற்று நல்லங்கிறத கண்கூடாக அங்கேயும் பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டுன்னா, குறிப்பாக சோலைக்கன் என்ன சொல்றாங்க, சிக்கந்தருங்கிறது யாரு? அவர் தமிழரா, மதுரைக்காரா, எந்த ஊர்ல இருந்து வந்தாரு, அவர் எப்படி போய் செத்தாரா கொல்லப்பட்டாரா? அந்த கேட்கவும் நியாயமான கேள்வி மாதிரி நல்லா இருக்குல்ல. ஆமா. அப்ப அந்த நாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, அந்த காசி விஸ்வநாதனுடைய கட்டிடத்தன்மையவும் இந்த தர்காவுடைய கட்டிடத்தன்மையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்ய போறோம். அடுத்து அதுக்கு தான் கோர்ட்டுக்கு போறோம்னு சொல்லாருங்க. இதுதாங்க எங்களை ஆய்வு பண்றது ரொம்ப அளவுக்கு தூண்டுச்சு. ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் நம்ம சேனல். அதிலே ஆழப்படுத்தி பேசிட்டாரு. ஆமா, நீங்க அதை தொடர்ந்து தான் நீங்க கேரளாவுக்குலாம் போக ஆரம்பிச்சீங்க. கேரளாவுக்கு போறதுக்கு நோக்கம் இல்லை. நாங்கள் என்ன பண்ணோம்னா, முதல்ல சரி இந்த மாதிரி செக்ஷன் உள்ள வேற தர்காக்கள் இருக்கான்னு பார்க்கும்போது காயல்பட்டினத்தில் ஒரு மிகப்பெரிய பழமையான தர்கா ஒன்று இருக்கு. அது யாரால் கட்டி கொடுக்கப்பட்டது? ஒரே மார்த்தாண்ட பாண்டியனால் கட்டி கொடுக்கப்பட்டது. யாரு? ஒரு இந்து மன்னன் தான் ஒரு தர்காவுக்கு கட்டி கொடுத்துருக்காரு. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 4 வகையான இது கட்டி கொடுத்துருக்காரு. சரிங்களா? சரி, இங்கே மருதுபாண்டியர்கள் எங்கன்னா நரிக்குடி தர்கா கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஆய்வு பண்ணி பார்க்கும்போது சரி ஓகே, இந்த கட்டிட தன்மை ஆய்வு பண்ணுறதுக்காக எங்கே போகிறோம்? கீழக்கரைக்கு போகிறோம். கீழக்கரையில் பார்த்தா கிட்ட அசலாக பார்க்குறதுக்கு ஒரு இந்து கோயில் மாதிரியே தான் பார்க்குறதுக்கு இருக்குது. ஆனால் உருவ வழிபாடு கிடையாது, உருவம் கிடையாது, முழுக்க பூக்கள், அந்த வாழைப்பூ இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டிசைனோட இருக்குது. ஆனால் உள்ள அங்கங்கே பிறை இருக்குது. என்னடான்னு போய் அங்கே ஆய்வு பண்ணி பார்த்தா இதை வந்து முதல்ல சாந்தலையை தான் உறுதிப்படுத்துகிறோம். அவர் என்ன சொல்கிறாருனாக்க, அன்றைய காலகட்டத்தில் இருந்தவர்கள் கிட்டத்தட்ட 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் இஸ்லாம் உள்ள வருது. அப்போ அங்கேருந்து வர்றவங்க வந்து இங்கே என்ன ஒரு கல்ச்சர் கட்டிடக்கலை இருந்ததோ, குறிப்பாக திராவிடக்கலை என்று சொல்லக்கூடிய கட்டிடக்கலை இருந்ததோ, அந்த கட்டிடக்கலை அங்கே உள்ள கொள்ளர்கள் தச்சர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா
இந்து கோயிலுக்கும் கோயில் கட்டுறேன், சமணருக்கும் கோயில் கட்டுறேன், இஸ்லாமியருக்கும் கோயில் கட்டுறேன். ஆனா அவனுக்கு தெரிஞ்சது ஒரே பண்படுத்தேன். அவன் என்ன, அவனுக்கு வேற தொழில்நுட்பம் தெரியாது. அப்ப அங்க உருவத்தோட கட்டுறேன், அங்க உருவம் இல்லாம கட்டுறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவுதான் தேசம். சரிங்களா? அப்ப அதை தாண்டி நீங்க உள்ள வந்து சைவர்கள் எப்படி வந்தார்களோ, சமணர்கள் எப்படி வந்தார்களோ, அதே போல இஸ்லாமும் இங்க வந்தது. அவ்வளவுதான்றாரு தவிர, ஆனா கட்டிடக்கலை எல்லாமே ஒண்ணுதாங்கிறாரு. சரி, உண்மை நிறுவி இருக்கா? கிழக்கரைக்கு போய் பார்த்தா அது அங்கேயும் அப்படித்தான் இருக்குது. காயல்பட்டினம் போய் பார்த்தா அங்கேயும் அப்படித்தான் இருக்கு. சரி, தமிழ்நாடுக்குள்ள எப்படி இருக்குதா? இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் மற்ற மாநிலம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்தா அங்க அதை விட அதிர்ச்சி. கேரளாவுக்கு போறோம், இதுதான் தர்கான்னு. தர்காவா? ஒத்து பார்த்தா ஐயப்பன் கோயில் மாதிரி இருக்குது. ஐயப்பன் கோயில் போய் தர்காங்கிறாங்கன்னு பார்த்தா உள்ள ஐயப்பன் கோயில் தான் உள்ள செட்டப் தான். அதே ஓடு, அதே கோபுர சைஸு எல்லாமே. ஆனா உள்ள போய் பார்த்தா தர்கா தொழுகு பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அங்க ஒரு இடத்துல இருக்கிற பார்த்தா அங்க வந்து சேரமான் தேவி போறோம், அப்புறம் கோழிக்காடு போறோம். எல்லா இடங்களையும் பார்த்தா நாங்க கிட்ட ஒரு 10-15 தர்காக்களை மசூதியில் ஆய்வு பண்றோம். எல்லாமே ஐயப்பன் கோயில் மாதிரி இருக்குது. அப்ப அங்க உள்ள கல்ச்சர் ஒன்று இருக்குல்ல, கேரளா கல்ச்சர் இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்தபடி கட்டிடக்கலை அங்க அப்படி மாறுது. சரி. ஆக இவர் சொல்வது அப்பட்டமான பொய்ங்கிறத நான் சொல்லலை, சாந்தலிங்க ஐயா வாயாலே நிறுவியிருக்காரு. ஓகே.